அப்பந்தான் அவனுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஆனா இப்ப ஊர் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாம் மொத்தமா சொல்லிடும். மாஸ்டர், ஆசையை உண்டாக்கி ஆவரை அதிகப்படுத்துவீங்களே, ஆளை பாக்குற வரைக்கும் நம்மால பொறுக்க முடியாது. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ஆமா, இவ்வளவு வேணத்துக்கு காலேஜ் டிராமாவில நாங்க 2 பேரும் 4 வருஷம் சேர்ந்தாப்புல 4 இயர்ஸ்னா 4 இயர்ஸ். அவன் ஹீரோ, நான் காமெடி. ஆமா, அவன் டைலாக், என்னுடைய டான்ஸ். அவனுடைய ஆக்டிங், என்னுடைய பாட்டிங். ஆமா சார், இதுக்கு கப்பு, ஷீல்டு, கப்பு, மெடலு, கிடலு, இன்னும் என்னென்னமெல்லாம் வாங்கியிருப்பான் சார். அவன் ஒரு அசகாய சூரன், அபூர்வ பிறவி. அப்படியா? இப்ப நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க பொண்ணு ஒரு அபூர்வ பிறவி இல்லையா? உங்க பொண்ணுக்கும் இவனுக்கும் பொருத்தம் ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட் சார். வெரி குட், அதுதான் எனக்கு தேவை. அவன் ஃபெயில் ஆனா அப்புறம் நோ சான்ஸ். ஆமா, அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, எனக்கும் கல்யாணம் ஆகாது. அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன், அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு சபதம் பண்ணிருக்கேன். நல்ல ஐடியா சார். அப்ப இன்னைக்கு சாயந்தரம் அவனை நான் இங்க அழைச்சிட்டு வரேன், எல்லாம் நேரா பேசிக்குவோம். கைபிடித்து கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார். யார் அது? அடக்கி ஆள வந்தார் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம். அவர் எங்கே இருக்கிறார்? தம்பி, நீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எத்தனை நாளாச்சா? சரியா போச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேளுங்க மாமா. நானு இங்க ஒரு விவகார விஷயமா வந்தேன். வந்த இடத்துல விவாக விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. நம்ம டான்ஸ் மாஸ்டர், என் ஃப்ரெண்டு, நம்ம மாஸ்டர், என் ஃப்ரெண்டு. சரி, என் ஃப்ரெண்டு ஏக்களவு எல்லாம் விவரமா சொன்னான். எல்லா கண்டிஷன்ஸுக்கும் நான் தயார். ஆனா இந்த அன்பளிப்பு, காணிக்க, இந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. 60 வேலி நிலம். 60 வேலி நிலம், 60 ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம். உங்களுக்கு கொடுத்தா நீங்க கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க. எனக்குன்னா என்ன, ஏழைகளுக்குன்னா என்ன மாமா, சும்மா சொல்லுங்க. ரொக்கம் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய், 100 கைத்தறிக்கு மூலதனம். அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும். என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். சந்தேகமே வேண்டாம், சம்மதம் பெற்று விடுவேன். தம்பி, கல்மழை பொழியும், சொல்மழை பொழியும், காத்துக்கொள்ள கவச்சம் தேவை. ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள், அசையா மலை உங்கள் அபூர்வ மருமகன். என்ன மாமா நீங்க, ஒரு அழகான பெண்ணு ஏதோ ஆத்திரத்திலேயோ ஆக்ரோஷத்திலேயோ அர்த்தம் இல்லாம ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுக்காக அசந்து போறது ஆண்மை. அதை ரசிக்கணும், அனுபவிக்கணும், ஆனந்தமா ஏத்துக்கணும், அப்புறம் ஏட்ட திருப்பணும். அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆளவன் தான். யார்? ஆள வந்தான், அடக்கி ஆள வந்தான் அழகு சிங்கபுரம். அப்பா, அப்பாவிடம் அனுமதி பெற்றாய். சந்திக்க, பேச, சம்மதம் பெற. அத்துடன் நிறுத்து. நான் நிறுத்துகிறேன், நீ ஆரம்பி. அப்பா, நமது பேட்டி முடிவு வரை அப்பா வரமாட்டான். பேட்டி முடிந்து விட்டது. மனோரமா, நில். என்ன? ஆஹா, மனோரமா மனிதனை மதித்து நிற்க மாட்டாள், நின்றால் பார்க்க மாட்டாள், பார்த்தால் பேச மாட்டாள், பேசினால் பல்வுதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்கூசாமல் பேசுகிறார்களே, அதில் 100ல் 1 பங்கு கூட உண்மை இல்லையே. அத்து மீறாதே, வரம்பை தாண்டாதே, வம்பு வளர்க்காதே. ஆஹா, அத்து மீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி? வம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி? வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி? கரம் பற்றாமல் என் காதல் நிறைவேறுவது எப்படி? வண்டியிடம் வேடன் போல் வம்பு செய்து பார்க்கிறாய். கொஞ்சம் பேச இடம் கொடுத்தால் கையையும் பிடிப்பாய் போல் இருக்கிறதே. அதற்கும் அனுமதி பெற்றிருக்கிறேன். என்ன? அன்பே, ஆரமுதே, கண்ணம் பத்திரம், கண்ணம் காத்திருக்கிறேன். என்ன இது? அதனாலதான் எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஒரு குலம்னு சொல்றாங்க பாரு, அதுக்கு ஒரு வழி. சரி, எங்க சாதியில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன். இவன் காத்துக்கிட்டு இருக்கான். யார் அவன்? யாரு?
நீ மட்டும் ஆ. ஒரு வார்த்தை சொல்லு. ம். அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு. கயறு அது எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கணும். சரியா போச்சு போ. அவன் கத்தி தீட்டிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன். என் கழுத்தை வெட்டி கோழி ஆடி இருப்பான். என்ன இந்த பாரு, எனக்கு ஒரு பிரின்சிபிள் உண்டு. ம். வீட்டுக்குள்ள வர்றோம், யாரும் இல்லைன்னா ஒரு ஆட்டுக்குட்டி கிட்டயாவது சொல்லிட்டு போயிடுவேன். அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வர்றேன். ஐயா இருங்க எங்க அண்ணன் ஊங்குமா மாட்டாங்குமா? சொல்லிட்டு போட்டுமே. அடுத்த வீட்டு பொண்ணை கட்டிக்கிறேன், இல்லன்னா அதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு, இல்லன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு, எழுத்த வீட்டு பொண்ணு, இல்ல கோடி வீட்டு பொண்ணு, இல்ல கடைக்கு வீட்டு பொண்ணு, இல்ல எப்படி இங்கே வந்துட்டு போறேன். இல்ல எங்க அண்ணன் சரியான சொல்லும். அத பாரு, சரின்னு சொல்லும். அது வரலும் நான் இங்க இருக்கணும். ஆமா. என்னால முடியாது. அவன் வெறும் கத்தியோட போயிருக்கான், திரும்பி தலையோட வருவான். சாட்சி சொல்ல நம்ம கிட்ட சக்தி கிடையாது. நான் வர்றேன். வரட்டும். ஏய் இன்னும் எப்ப வருவேன்? இந்த மரியாதை என்ன கவுது. நான் வரட்டுமா? ரிப்பன். ஐயோ தொடங்கி கொட்டுற டேப். இங்க அந்த மப்ளர் எடு. சீக்கிரம் புறப்படு. இன்னைக்கு போய் மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகணும். இங்க அப்படி திரும்ப. இப்ப நான் அழகா இருக்கிறேன்னா? இப்ப என்ன, நீ எப்பவுமே அழகுதானே. ஆனா என்ன, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சு. யாரானே ஒருவேளை நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ? ஏய், நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றா. நன்கொடை வாங்கிட்டு போறான தவிர 4 நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போடா. சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காரு சார். அங்க ஒத்த கால? ஆமா சார். இன்னொரு கால் என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ. கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க. ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு. ஓ, நான் மறந்துட்டேன் சார். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்தூக்கள் பாடிட்டு போறான்னு வந்திருக்காரு. வாழ்த்தூக்கள்? ஆமா சார். உன் நாக்குல கற்பூரத்தை வச்சு கொழுத்து. சரி வர சொல்லு. சரி சார். தங்கலட்சுமி, இதெல்லாம் வேணாம். நம்ம 2 பேரையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ இது என்ன கண்ணுங்க மையா? நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன, நீ முகத்துல எல்லாம் பாவ பூசிக்கிட்டு இங்கே இரு. நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன். இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும். 2 பெல் அடிப்பேன். இங்க இருந்து கடை நடந்து வந்து நின்னுடணும். 3 பெல் அடிப்பேன். உட்கார்ந்துடணும். 4வது மணி அடிச்சா சோத்துக்கு ஓடணும். 4வது மணியா? பெல்லு பல்லு உடைச்சுக்கோ. பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ. பல்லு இல்ல பெல்லு. சரி, அப்புறம் சொல்லிக்க. தயாரா இருக்கியா? வணக்கங்க. அட மூர்த்தியா? ஆமா. நீ ஆளுகிட்ட சொல்லி அமிச்ச? ஆமா. ஆடப்பா, திறந்த வீட்டுல நாய் நுழைய மாதிரி நுழைஞ்சிட வேண்டியதானே. உட்காருமா. என்னமா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க. உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது. அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொன்னீங்க. உங்க வாழ்க்கை பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக தாங்க வந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன பார்த்தா போச்சுது. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்களோ? என்ன படிக்க? சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டுப்பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? ஆமா. அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டுட்டு இருக்காங்க. இவர் இங்க 100 நூத்துக்கிட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி பாசுஜின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்னை நான் 1000 தடவை கூப்பிட்டு 1001வது தடவை நான் வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா? கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க. இப்படி வந்து நிக்கணும். இருங்க, கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர் எல்லாம் தொடச்சு சீக்கிரம் வா. உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா, கால்ல விழக்கூடாது. கால்ல விழறதல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கணும். வாங்கிக்க.
நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுல்ல அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். ம். நீங்களும் எங்கே வெளியே புறப்பட்டு இருந்தீங்க ஆமா போல இருக்கு. போட்டிங் புறப்படுறோம். அப்படியா? ம். நாங்களும் போட்டிக்கு தான் போறோம். ம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது. வரங்க. வணக்கம் 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 வணக்கம். என்னங்க 4-5 நாள் கழிச்சு வந்து கேட்பாங்களா? இல்லையா? நல்ல வேளை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது போ.